Girius, இது நம்ம ஃபேமிலி. ஜாஃபர் சாதிக்கின் கூட்டாளி சதா என்பவரை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் ஜாஃபர் சாதிக்கிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அவரது கூட்டாளி சதா என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், சதா எந்த இடத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார்? ரூபாய் 2000 கோடி போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஏற்கனவே போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தலைவன் ஜாஃபர் சாதிக் என்கிற முன்னாள் திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவரது நண்பரான சதா என்பவரை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக 2000 கோடி ரூபாய் அளவிலான போதைப் பொருள் கடத்தல் வழக்கானது இந்திய அளவில் பேசு பொருளானது. இந்த விவகாரத்தில் முன்னாள் திமுக நிர்வாகிக்கு லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டு அவர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே கடந்த 9ஆம் தேதி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பின் போலீஸ் காவல் 7 நாட்கள் போலீஸ் காவல் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் அவரது சகோதரர் சலீம் மற்றும் மைதீன் ஆகியோருக்கு தொடர்பு இருப்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து அவரது சகோதரர்களான சலீம் மற்றும் மைதீன் ஆகிய நபர்கள் வெளிநாடு தப்பி செல்லாமல் இருப்பதற்காக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அவர்களுக்கு எதிராக விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களில் லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்திருந்தார்கள். இந்த கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்கிடம் தொடர் விசாரணை மேற்கொண்ட போது சென்னையை சேர்ந்த சதா என்பவரும் இதில் உடந்தையாக இருந்தது. அதாவது ஜாஃபர் சாதிக்கு போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் உடந்தையாக இருந்தது தெரிய வந்தது. இந்த நிலையில் சென்னையை சேர்ந்த சதாவை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த போதைப் பொருள் கடத்தலுக்கு பேக்கிங், மிக்சிங், அதே போன்று உணவுப் பொருளுடன் கலந்து பார்சல் அனுப்புவது உள்ளிட்ட வேலைகளில் இந்த சதா என்ற நபர் ஜாஃபர் சாதிக்கு போதைப் பொருள் கடத்தல் சம்பவத்தில் உறுதுணையாக இருந்தார் என்பது மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணை தெரிய வந்ததை அடுத்து தற்போது அந்த சதாவை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சென்னையை வைத்து கைது செய்திருக்கிறார்கள். பூங்குழலி, வளையம் விரிந்து கொண்டே செல்கிறது. போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? அவர்களின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் அன்பரசன்? பூங்குழலி, ஏற்கனவே இந்த விவகாரத்தில் ரூபாய் 2000 கோடி ரூபாய் அளவிலான போதைப் பொருள் விவகாரத்தில் திமுகவின் முன்னாள் நிர்வாகியான ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்ட சம்பவம் இந்திய அளவில் பேசு பொருளானது. இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்கை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் 7 நாள் போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தான் அவரிடம் விசாரணை நடத்தியதில் பல்வேறு புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கு உணவுப் பொருட்கள் அந்த போதைப் பொருளை கலந்து அனுப்பியது தெரிய வந்தது. சுமார் 45 முறைகளுக்கு மேலாக இவர் போதைப் பொருளை கடத்தியது அம்பலமானது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பரசன். அன்புள்ள Girius, இது நம்ம ஃபேமிலி.